வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை 1 ஏப்ரல் 14 இதுதான் நமக்கு தமிழ் புத்தாண்டு. இதுதான் நம்ம தமிழ் மாதத்திலே முதல் மாதம், சரிங்களா? அதனால் இப்போ தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக புத்தாண்டு தான். இது ஒன்று. இது வந்து ரொம்ப புனிதமான மாதங்க. நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வருது, சித்திரை பௌர்ணமி வருது. பௌர்ணமியிலே ரொம்ப சிறப்பானது சித்திரை பௌர்ணமி. சித்திரை திருவிழா வருது. மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வருக்கு கல்யாணம் ஆனது சித்திரை திருவிழா. நிறைய நம்ம இப்போ உங்களுக்கு நிறைய பரிகாரங்களில் நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கெலாம் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சித்திரை திருவிழா. சாமி முனிவர்கள் நம்ம சித்தர்களோட ஆசீர்வாதம் வேணும்னா சித்ரா பௌர்ணமி. கர்மா கழிக்கிறதுக்கு சித்திரகுப்தன் வழிபாட்டுக்கு இதுக்கெல்லாம் சித்ரா பௌர்ணமி. நியூ இயர் நம்மளுக்கு இருக்கவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வர இந்த சிறப்பான மாதம். இந்த சிறப்பான மாதத்தில் நமக்கு எப்படிலாம் நல்லது நடக்க போகுது, என்னென்ன விஷயத்துலலாம் நல்லது நடக்க போகுது, அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கவனமாக இருக்கணும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரங்கள், அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா உங்களுக்கு பார்த்துட்டு வர போகிறோம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்க, உங்களுக்கும் டைம் நல்லா இருக்குது. அதை 12ல் குரு பார்க்குறாரு, 2ல் குரு பார்க்குறாரு. காசு பாட்டுன்னு ஒரு சைடு வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், எக்கச்சக்க நல்ல விஷயம் நடக்கும். அதுக்கு அது செலவாயிட்டே இருக்கும். சூப்பர் தான். நம்ம ஒரு விருச்சிகக்காரங்க தான் இப்போ பார்த்தேன். அவங்களுக்கு ரீசெண்டாக குழந்தை பிறந்தது. அது அப்படியே வீடு வாங்கினாங்க. வீடு வாங்கிட்டு இப்போ குழந்தைய அழகாக புது வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. ப்ரமோஷன் வந்தது. அதே இந்த கேப்லேயே ப்ரொமோஷன் வந்தது. ஸோ இந்த மாதிரி விருச்சிகத்துக்கு வரிசையாக சுப நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவர் சொன்னது தான், சார் செலவு சமாளிக்க முடியல சார், பாப்பா கொஞ்சம் செலவாயிட்டு இருக்கு, வீடு இஎம்ஐ சார்னார். தெரிஞ்சு தானே நம்ம எல்லாம் செஞ்சோம். அப்போ நம்மளுக்கு சமாளிக்கணும். என்னென்னா எல்லாமே நல்ல விஷயந்தான், கெட்ட விஷயமா இருந்தால் பயப்படணும். எல்லாம் நல்ல விஷயந்தான். காசும் வருது, சமாளிச்சுக்கலாம், சரிங்களா? அதனால் நல்ல விஷயம் நிறைய வருது. அதனால் அதுக்கும் தயாராக இருங்க, சரிங்களா? செலவே ஆகாமல் நல்ல விஷயம் நடக்கணும்னா கஷ்டம். ஓகே, அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் வரப்போகுது. முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எதனா வீடுலாம் வாங்குறது இருந்தால் தாராளமாக வாங்கலாம், சரிங்களா? ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, லோன் விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாஸ்து கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வாஸ்து ரொம்ப முக்கியங்க. நிறைய இடத்துல வாஸ்து பார்த்து கட்டின வீடுன்னு சொல்கிறாங்க. விற்கிறவங்க 1000 சொல்லலாம். அவங்க சைடு ஒரு வாஸ்து இருக்கிறத விட உங்கள் சைடு ஒரு வாஸ்து கொட்டுப்போங்க. இன்னொன்று, அஸ்ட்ராலஜி தெரிஞ்ச வாஸ்துவாக இருந்தால் ஒன்றும் சூப்பர், சரிங்களா? நிறைய பேர் வாஸ்து மட்டும் கற்றுப்பாங்க, இல்லை சில பேர் அஸ்ட்ராலஜி மட்டும் கற்றுப்பாங்க. அஸ்ட்ராலஜி கலந்த வாஸ்து ஒன்றும் சூப்பர். ஏன்னா உங்களுடைய சார்ட்டு பார்த்துட்டு, உங்களுடைய ஜாதகம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வாஸ்துவையும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க. அப்படி பார்த்து வீடு வாங்கும்போது ஒன்றும் சூப்பராக வேலை செய்யும், சரிங்களா? இது ஒன்று. நிறைய பேர் வாடகைக்கு வீட்டுக்கு போவீங்க. வாடகை வீட்டுக்கு போனால் கூட வாஸ்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் அங்கே போய் இருக்க போகிறீங்கன்னா விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் திருமணத்துக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிகத்துக்கு தாராளமாக திருமணம் பண்ணலாம். யாருன்னா லவ் பண்ணுறதையும் அந்த லவ்வும் தாராளமாக திருமணம் மாற்றலாம். விருச்சிகத்துக்குலாம் ஜென்ரலாக லவ் பண்ணிட்டீங்க, செட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரம் பண்ணிவிடுங்க திருமணம்னு சொல்லுவேன். ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டியெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்மளால தான் நம்மளுக்கு பிரச்சனையே. இவங்க கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் ரொம்ப ஆழமாக பாதிக்கிற மாதிரி பேசிடுவாங்க. அந்த தேல் மாதிரி பார்க்க கம்முன்னு இருப்பாங்க, ஒரு வார்த்தை சொன்னாலும் மறக்காத மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு அந்த பிரேக்கப் ஆகிறதுக்கு அது ஒரு காரணம். யாராவது விருச்சிக ராசி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ஒருத்தரை லவ் பண்ணுறீங்கன்னா கண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா அதை விட ஒரு பொறுமைசாலியான மனுஷன் எங்கே தேடினாலும் கிடைக்காது. இதான் ஜென்ஸு லேடிஸ் 2 பேருக்குமே தான் இது பண்ணிவிடுங்க. அண்டு இப்போ நீங்கள் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த பிஸ்னஸில் ஏதாவது சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குது, நஷ்டம் வர மாதிரி இருக்குன்னு அதை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் சூப்பராக இருக்குது. இப்போ பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. பர்சனலாக நீங்கள் வளர்கிறதுக்கு இப்போ என்னுடைய விருச்சிக ராசி ஒருத்தர் இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ அவரெல்லாம் பிஸ்னஸில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நான் தான் சொன்னேன், இப்போ உனக்கு ப்ரொஃபஷ்னலை விட பர்சனல் நல்லா டைம் நல்லா இருக்குடா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருங்க. அப்படி தான் போட்டுட்ருக்காரு. சூப்பராக. இவங்கெல்லாம் ஃபாரின், இந்தியாவோ ஃபாரின், அவங்க எங்கே இருந்தாலும் அந்த கிரகங்கள் அதோடய வேலையை பக்காவாக செய்வாங்க.
ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு நீங்கள் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக மனம் குழப்பம் அடையாமல் பார்த்துக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணலாம், நல்ல வாக்கிங் போங்க. அதுவும் இது வந்து சூட்டு உடம்பு, சூட்டை குறைச்சிட்டு நீங்கள் காமானாலே எடுக்கிற டிசிஷன்ஸை வந்து நீங்கள் தெளிவாக எடுக்கலாம். அப்போ வந்து நீங்கள் புல்வெளி மேலே நடக்கிறது ரொம்ப நல்லது. தினமும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷமாவது புல்வெளி மேலே நடக்கிற மாதிரி பாருங்கள். தியானங்கள், யோகா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் கோவில்கள்லாம் போனீங்கன்னா தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. தீபம் ஏற்றுறது நிறைய நல்ல விஷயங்கள் தரும். அது உங்களுக்கு வந்து தெய்வ வழிபாடுகள் நம்ம எடுக்கும்போது முருகர், துர்கை இவங்களுக்கெல்லாம் வந்து செவ்வாய் ஹோரையில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வேண்டது நல்லது. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் கோவிலில் வந்து எண்ணெய் வாங்கி கொடுத்தாங்க, நல்ல சுத்தமான எண்ணெய், செக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தா ஒன்றும் சூப்பர் தான். சுத்தமான எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பேர் சொல்லி அங்கே விளக்கு எரிய உங்கள் வாழ்க்கையை இன்னும் மேன்மேலும் நீங்கள் வந்து வளர்ந்துட்டே போவீங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்லாயிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கு, பணம் நல்லபடியாக கிடைக்கும். அழகாக எடுத்து பர்சனலாக போட்டு அடுத்து கல்யாணம் புல்லை கூட்டின்னு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த ஒரு பொருள் உதவியோ இல்லை மனித உதவியோ எது தேவையோ இந்த கடவுள் அருளால் உங்களுக்கு அது தானாக கிடச்சிட்டே இருக்கும். இது சித்திரை மாதம் சூப்பரான மாதம். நீங்கள் வந்து கல்யாணம்னா இந்த சித்திரை திருவிழா வருது, மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை பாருங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ நம்ம வந்து உங்கள் ராசிக்கு வந்து பொதுவாக ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், திருமணம், ஹெல்த்து, படிக்கிற குழந்தைங்க, வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் ஒரு ஓவராலாக உங்களுக்கு பார்த்துட்டோங்க. இப்போ 12 ராசி இருக்குது. ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு கோடி பேர் இருக்காங்க. எல்லோரும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கட்டம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். சரிங்களா? இப்போ நான் சொன்னதே நிறைய பேர் வந்து ராசியை விட லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ராசின்னு சொல்லியிருக்கேன், உங்கள் ராசியை விட உங்கள் கட்டத்தில் வந்து லான்னு போட்டிருக்காங்க, அதான் உங்கள் லக்னம். அந்த லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள், ஒன்றும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். எனக்கு கேல்குலேஷன்லாம் மெயினாக லக்னம் வச்சு தான் பண்ணும். இது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, ஐயா எனக்கு இன்னும் சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்க லைஃப்பில் எனக்கு ஒன்றும் தெளிவு வேணும்னா என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த ஜாதகம்ன்றது ஒரு ப்ரெடிக்ஷன். இதுமாரி இதெல்லாம் நடக்கலாம்ன்ற ஒரு அனுகூலத்தை சொல்கிறோம். ஆனால் இது கூடவே தெய்வ வழிபாடுகள், இது கூடவே சில பயிற்சிகள் இருக்குது. விதைகள், தானியங்கள் மூலிமா பயிற்சிகள், ஃப்ளவர் மெடிசன், மலர்கள் மூலிமா. கோவில்கள் எல்லா இடத்துலையும் மலர்கள் தானே கொடுக்குறோம் சாமிக்கு. அது பின்னாடி நிறைய ஐதீகங்களும் நிறைய சயின்ஸும் இருக்குது. அந்த மலர்கள் மூலிமா நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் அந்தந்த கட்டத்தை பொறுத்து மாறும். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை நம்ம நிறைய கிளாஸஸும் இதை பற்றி நடத்திட்டுருக்கோம். கிளாஸஸ்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம இந்த நல்லதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம்ல, சில பேருக்கு தவறுச்சுன்னா அந்த கிரகநிலை சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த கிரகநிலையை இந்த பயிற்சிகள் மூலிமா சரி பண்ண விதைகள் மூலமாக, கலர்கள் மூலிமா, இன்னும் ஆழமான தெய்வத்துடைய வழிமுறைகள் பின்பற்ற கிரகநிலைகள்லாம் சரியாகிட்டு வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் எல்லா சுபிக்ஷத்தோட வாழ டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.